ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். அஷூல் தான். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போனா டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே இவங்கள வச்சு நேற்று விஜயனா செஞ்சார். ஸோ விஜயனா இவங்களை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அப்படியே நறுக்குன்னு ஊசி குத்துன மாதிரி தான் இருந்திருக்கும். எதுக்குன்னா டிஎம்கே வச்சு செஞ்சார். ஸோ அதனால் வந்துட்டு ஊழல் பண்ணிட்டு ஏன்டா இப்படி ஓடுறீங்க, ஏன் ஓடி ஒளிறீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி ஆகட்டும், வேலாகட்டும், மற்ற கட்சிக்காரர்கள் ஆகட்டும். ஸோ அதனால் வந்துட்டு ஓடி ஓடி ஒளிறாங்க. நான் வந்து ஸ்டாலினை சொல்லலை. ஸோ அவரை ஸ்டாலின் சாரை சொல்லலை. எனக்கு அவர் மேலே தனியாக அன்பு இருக்குது, ஸோ பாசம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அவரை சொல்லலை. ஸோ இன்னொருத்தர் ஓடி போய் ஒளிஞ்சார் இல்லை சிங்கப்பூரில் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. சரி 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 ரொம்ப அசிங்கமாக இருக்குது. வேலை திருட்டாரு. ஸோ ஹோல்ட் பண்ணிட்டாரு. ரோடே போடாமல் காசு ஆட்டை போட்டார். இந்த சினிமா மாதிரி தான், ரோடே போடாமல் காசு ஆட்டை போடுறோம். சினிமாவில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், டைலாக் பேசியிருக்கோம், படம் பார்த்துருக்கோம். பட் உண்மையாகவே வந்து வேலை திருவண்ணாமலை செஞ்சார், எங்கே செஞ்சார் தெரியல. பட் ரோடே போடாமல் பல கோடி ரூபாய் ஆட்டையை போட்டிருக்காரு. ஸோ அதனால் அந்த அவர் ஓடி போய் ஒளிஞ்சிருந்துச்சு, அவர் வச்சு செஞ்சேன். ஸோ அவர் எத்தனை நாளைக்கு அங்கேயே இருப்பார், சிங்கப்பூர்லேயே இருப்பார். பல வீடியோவில் பேசின மாதிரி அவர் எத்தனை நாளைக்கு சிங்கப்பூர்லேயே உட்காந்துருப்பார், அங்கேயே கொடுத்து நடத்திட்டு இருப்பாரா? ஸோ நினச்சா சிங்கப்பூர்லேயே போயிட்டு அரெஸ்ட் பண்ண முடியும். சிங்கப்பூர் போலீஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணி இந்தியா கொண்டு வர முடியும். ஸோ இந்தியா போலீஸ் போனாங்கன்னா, தமிழ்நாடு போலீஸாக சிங்கப்பூர் போனாங்கன்னா, ஸோ சிங்கப்பூர் போலீஸ் ஆதரவோட அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும். யாருக்கு திருட்டு பையனா ஊழல் பண்ணணும், உடனே தூக்கி அவனை உள்ள போடுறான்றாமே அவங்க அழகாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அழகாக பிடிச்சி தூக்கி ஐயா கூண்டில் தூக்கி போட்டு வந்துனே இருக்கலாம். பெருசாக தூக்கி அந்த போட்டு கேஸ் போட்டு உள்ள தூக்கி போட்டலாம், தச்சு ஓடந்துக்காகவே ஒரு போகலாம். ஸோ ஸோ அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் இருப்பாங்க கவர்மெண்ட் அரசாங்கம். அவர் எப்போ வராதோ அவர் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணப்படும். ரெண்டாவது ஸ்டாலின் சார் அவர் ஓடியே போயிட்டார். அவர் எதுக்கு போயிறாரு, லண்டன் போயிறாரு, எதுக்கு போனார்னே தெரியல. ஸோ அவர் வரமா அவரை பார்த்து இந்த பக்கம் வந்து ராதாகிருஷ்ணன் வச்சு செஞ்சாங்களா, தூக்கி ஜெயிலில் போட்டாங்களா. ஸோ அப்புறம் சொந்த ஜாமீன் உடையிட்டாரு. ஊன்னு கட்டினா அதுக்கப்புறம் அடங்கி போயிடு. ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு வச்சு கும்மு குத்தனா மட்டும்தான் அடங்குவாங்க போல இருக்கு. ஸோ 15 நாள் ரிமாண்ட், ஒரு மாதம் ரிமாண்ட் போட்டிருக்கணும். சவுக் சங்கர் எப்படி தூக்கி உள்ளே போட்டாங்க டிஎம்கேல வேணும்னே. சவுக் சங்கர் என்ன சொன்னார், உண்மை தான் சொன்னார். டிஎம்கே பற்றி உண்மையை மட்டும்தான் சொல்லுவார். இங்கே கொள்ளடிக்கிறான், அங்கே கொள்ளடிக்கிறான், 300 வாட்ச் கட்டிருக்கான். ஒரு வாட்ச் கட்டுறது 300 கோடி ரூபாய், 30 கோடி ரூபாய் ஒரு வாட்ச்சு. ஸோ அதனால் 300 கோடி ரூபாய்க்கு சப்பரேஷன் வாட்சே வச்சிருக்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு எவ்வளோ கோடி ரூபாய் நீ வச்சிருந்தா நீ ஒரு 30 கோடி ரூபாய் இல்லை 3 கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டும். கோடிக்கணக்கு ரூபாயில் எடுத்து வாட்ச் கட்டுற ஒரே ஆளையாக தான் சபரேஷன். அம்பானி பசங்க தான் கட்டணுங்க, அம்பானி தான் கட்டுவாங்க, அம்பானி பொண்டாட்டி தான் கட்டுவாங்க. 1 கோடி இல்லை 4 கோடி 10 கோடி வாட்ச் கூட எவ்வளோ ரூபாய் வேணும் அவங்களால முடிஞ்சாங்க கட்டுவாங்க. அவங்ககிட்ட பல கோடி ரூபாய் காசு கிடக்கு அம்பானி ஃபேமிலி. ஸோ அதனால் அவன் மாதிரி இந்த ஒரு அரசியலில் கொள்ளடிச்சு சபரேஷன் யார், ஸ்டாலினோட பொண்ணோட வீட்டுக்காரன். ஸோ மகனோட மருமகன். இவனுக்கு என்னென்ன பிடுங்குற வேலை இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் குடும்ப அரசியல் எல்லாமே இவனையும் வர உள்ள போட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் கழட்டி சவுக் சங்கர் சொல்லுவார். ஸோ அவர் உண்மைதான் அந்த ஆளை தூக்கி அப்படி ஜெயிலில் போட்டு நாசம் பண்ணி அவங்க அம்மா வீட்டு கொன்னே போட்டாங்க. ஸோ மனநோயாளி ஆக்கி கொன்னே போட்டாங்க. சவுக் சங்கர் உண்மையை சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் விஜயனை வந்து அவரை காப்பாற்றி விட்டு குண்ட சட்டத்தை வெளியே வெளில வச்சு. ஸோ அவர் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இவங்கள தூக்கி உள்ளே வைக்கணும். வேலாகட்டும், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அந்த அமைச்சர் நேரு ஆகட்டும், செந்தில் பாலாஜி தான் முதல்ல வைக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சட்டம் தன் கடமையை செய்யும். அந்த மாதிரி விஜய் நான் வந்துட்டு ஸோ தமிழக அரசியல் வந்துட்டு பிளான் கண்டிப்பாக போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாரையும் தூக்கி உள்ள வைக்கிறது நிஜம்தான். ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு கரூர் போகிறதுக்கு கரூர் போகிறதுக்கு தடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னா இந்த விஜயண்ணா இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இதை செய்யக்கூடாது, அதை ஏன்னா நீங்கள் யாரா, நீங்கள் யார்? உங்கள் ஆட்சி மாதிரி டிவிக்கு ஆட்சி வந்து நல்லாட்சி உட்காந்து நாங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் கனவு உலகத்து வெளில வாங்க, கனவுலேருந்து தூங்கியாந்து வெளில வாங்க, இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயனை வச்சு செஞ்சுட்டு. ஸோ இவனுக்கு திங்க் பண்ணுறது எல்லாமே, டிஎம்கே திங்க் பண்ணுறது எல்லாமே கேவலமாக தான் இருக்குது. ஸோ விஜயனை கரூர் போகக்கூடாது, எதுக்கு கரூர் போகக்கூடாது, லூசாடா நீங்கள்? அதான் திருப்பி திருப்பி நிர்மல்குமார் கேட்டுட்டு இருக்கு. நான் சிஎம் கரூர் போகிறது இவங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்கள் தலைவர் கரூர் போகிறது இவங்களுக்கு என்ன பிரச்சனை, போனால் என்ன, உங்களுக்கு என்ன பயம்? அவர் என்ன பண்ண போகிறாரு? ஸோ போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறார், ஆறுதல் சொல்ல போகிறார், வரப்போகிற தட்சல் அவ்வளோதான். பணி நியமனங்கள் கொடுக்குறாரு, வரப்போகிறாரு. அந்த ஷூ கம்பெனி, அடிடாஸ் ஷூ கம்பெனி கரூரில் ஒரு ஒரு தொழிற்தலைவருக்கு 10,000 பேர் இல்லை 15,000 பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த சுற்று வட்டம் இருக்கிற கிராமங்களே செழிப்பாக போகுது. ஒரு நல்ல விஷயம் தானே. அடிடாஸ் கம்பெனி மிகப்பெரிய பிக் கம்பெனி. ஷூ எல்லாமே காஸ்ட்லியான ஷூ தான். ஸோ அந்த கம்பெனி வந்து பலாயிரம் கோடி ரூபாய்க்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா சும்மாவா? ஸோ அது விஜயனை வந்து அடிக்கல் நட்டுறது சூப்பரான விஷயம் கரூரில். ஸோ மக்களோட லைஃப்
அங்கே செழிப்பாயிடும். அவ்வளோ தர்சல். இது போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் போவீங்களா? ஸ்டாலின் போகிறோம். ஸ்டாலின் தான் லண்டனில் குந்தினுக்கிறாரு. அப்புறம் யார் போவோம்? ஸோ இந்த திருட்டு திமுக தொல்லை தாங்கலை. எல்லாமே விஜயனை முறியடிச்சிருக்காரு. மக்கள் சப்போர்ட், கடவுள் சப்போர்ட்டோட விஜயனை முறியடிச்சு அது போனார். எல்லாத்தையும் பேசினார், சக்ஸஸ் பண்ணார். டிஎம்கே ஏடிஎம்கே வச்சு செஞ்சார். அதுக்கப்புறம் பணி நியமனம் ஆணையம் கொடியும் அந்த அடிக்கல் நாட்டியாச்சு. ஸோ இது வந்து நல்ல விஷயம். நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது இந்த மாதிரி. ஸோ இப்போ இருக்கிறத நான் தான்டா சிஎம், நீங்கள் சிஎம் கிடையாது, முதல்ல வெளில வாங்க. கிழிச்சு விட்டார், கிழிச்சு தொங்க விட்டார். ஸோ தப்பிச்சு ஓடுறீங்க. செந்தில் பாலாஜி ஆகட்டும், ஏவ வேலை ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எவன் ஓல் பண்ண எல்லாருமே ஓடுறீங்க. ஏன் ஓடி ஒளிறீங்க? ஸோ உங்களை எல்லாரையும் வச்சு செய்வேன் அப்படின்ற மாதிரி விஜய் நான் சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளஸ் வந்துட்டு மேகத்தை அது பிரச்சனை. எல்லாருமே வந்துட்டு இந்த சிஎம் பேசுகிறாங்க, அந்த சிஎம் பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, அவர் பேச நீ ஏன் ஏன் பேசி 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 தானே நாசமாக போச்சு தமிழ்நாடு. நான் பேச விரும்பலை. டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்ற மாதிரி அழகாக விஜயனை சொல்கிறது. பேச்சு குறை, செயலில் காட்டு, ஒர்க்கில் காட்டு அப்படின்ற மாதிரி விஜயனை வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ டாக்லெஸ் ஒர்க் மோர்ன்ற மாதிரி பேசி 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 ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. வருஷங்கணக்காக பேசினுக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. நான் அதை தடுத்து நிறுத்துகிறேன். ஸோ மேகத்தை கட்ட முடியாது. தமிழகத்துக்கு என்ன தண்ணி தேவையோ அதை கொண்டு வர முடியும். ஸோ ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆர் நேரடியாக போயிட்டு கர்நாடகாவை போயிட்டு உட்காந்து அந்த அப்போ இருந்த சிஎம் கிட்ட பேசி அழகாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்துடுறேன். அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி கணக்காக விஜயனா வந்துட்டு எம்ஜிஆரை தான் ஃபாலோ பண்ணுறாரு. மீன்ஸ் பார் அந்த மக்கள் செயல்பாட்டில் பர்சனல் லைஃப் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம். அவங்க ஃபேமிலியில் இருக்காரு இல்லை, சண்டை சச்சுருவு அதெல்லாம் டசன்ட் மேட்டர். எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் விஜயனாவும். எம்ஜிஆர் ஃபேமிலி எப்படி பிரச்சனை இருந்துச்சோ ஃபேமிலிக்கு மாதிரி, அதே மாதிரி தான் விஜயனா ஃபேமிலியில் பிரச்சனை இருந்தாலும் ஸோ நாட்டு மக்களுக்காக பணி செய்யணும் இறங்கியாச்சு. ஸோ அந்த விஷயத்தில் எம்ஜிஆர் எப்படி ஃபாலோ பண்ணாரோ மக்கள்கிட்ட எல்லாமே நல்லது தான் நடந்துச்சு. மக்கள் இன்றைக்கும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எம்ஜிஆர். இப்போ நம்ம இந்த நிமிஷத்துக்கு எம்ஜிஆர் பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவர் பண்ணியிருக்காரு, நம்ம பார்த்ததில்லை. அவர் செயலில் அவர் செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. செஞ்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது கொடுத்து கேட்கும்போது ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணுறது பெருசாக அவ்வளோதான். அந்த அந்த அதே ரூல்ஸ் பிரகாரம் அதே ஃபாலோ மீ ஃபார் விஜயனா. ஸோ அதனால் வந்துட்டு மக்கள் நல்லது செய்யறதுக்காக தான் விஜயனாவே அரசியல் வந்திருக்குது. அவர் ஒன்றும் கோடி கோடியே கொள்ளடிச்சு டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே வச்சுக்கிறது சாப்பிட்றதுக்காக வரல. இருக்கிற செல்வங்களை அள்ளி வீசி மக்களுக்கு செலவு பண்ணுறது தான் விஜயனா வந்திருக்காரு. அவரோட கை செலவு, அவரோட காசு ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட் காசு ஆகட்டும், மக்கள் செழிப்பாக நல்லா இருக்கும் வந்திருக்கு. ஸோ மேகதாது அணை பிரச்சனையிலையும் பேசி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியும். நாங்கள் அது பிரகாரம் போவோம். சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி பக்கவாக பேசி முடிச்சார். இதுதான் வந்து செயலில் தான் விஜயனா எப்போ இருப்பார். ஸோ பேச்சு நத்திங், பேச்சு ஒன்றுமே கிடையாது, பேசுறதுல ஒன்றுமே கிடையாது. ஸோ எப்படி பேசி எப்படி தீர்க்குன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு செஞ்சுட்டாரு. ஸோ இவங்க டிஎம்கே வந்துட்டு எவ்வளோ மொக்க வாங்கணும் அவ்வளோ மொக்க வாங்கினாங்க. ஏடிஎம்கே வந்துட்டு சும்மா ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்பாரு, அவரும் பெருசாக பேசலை. ஸோ நாங்கள் ஒன்றும் மக்கள் செல்வாக்கு எங்கள் பக்கம் இருக்குது. ஸோ மக்கள் என் பக்கம் இருக்காங்க, எனக்கு என்ன கவலை. ஸோ அதனால நாங்கள் குதிரை பேரமும் பண்ணல, கழுத்து பேரமும் பண்ணல, குரங்கு பேரமும் பண்ணல, யானை பேரமும் பண்ணல. எங்களுக்கு தேவையும் கிடையாது. மக்கள் எங்களை தேடி வராங்க, கட்சிக்காரங்க எங்களை தேடி வராங்க, மக்கள் என் பக்கம் இருக்காங்க, நான் உங்கள் பக்கம் இருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து எந்த பேரமும் தேவையில்லை. நான் வந்துட்டு மக்கள் பணி செய்து கிடைப்பதே என்னோட பணி அப்படின்ற மாதிரி சொல்கிற விஜய். மக்கள் சேவை தான் என்னோட வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தெளிவாக டிஎம்கே வச்சு எவ்வளோ கிழிக்கணுமோ கிழிச்சிட்டாரு. டிஎம்கேல வந்துட்டு கொள்ளடிக்கணும்னா பிரிட்ஜு கட்டுவாங்க, ரோடு போடுவாங்க, டெண்டர் சரி இந்த எல்லாத்துலேயுமே ஊழல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டு, நான் பார்ட்டி ஃபண்டு தாங்க ஆரம்பித்தேன். ஆனால் பார்த்தா எல்லாருமே எழுந்திரிச்சு ஓடுறாங்க. நான் வந்து டிஎம்கேன்னு சொன்னேன்னா இல்லை ஏடிஎம்கேன்னு சொன்னேன்னா ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் எதை பற்றியுமே சொல்லலை, பார்ட்டி ஃபண்டுன்னு தான் ஆரம்பித்தேன். அது எந்த பார்ட்டி ஃபண்டு, எந்த கட்சி, எந்த கட்சி கொள்கை, இது அது எதில் எந்த பார்ட்டி எதுக்கு இப்போ சொல்ல வரேனே கேட்கவே இல்லை. எதுக்கு வர்றாங்க கட்சி நிதி பற்றி தானே சொல்ல வந்து எந்த ஓடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் ஒரே ஃபன்னாக இருக்குன்னு சொல்லிட்டு விஜயனை வந்து கலாச்சி விட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவங்க நண்பர் அவர் சொன்ன மாதிரி விஜயனை சொன்ன மாதிரி ஸோ நண்பர் ஒருத்தர் சொன்னார், எல்லா கதவும் மூடிடுங்கப்பா. சரி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களாம் செக்யூரிட்டி சொல்லி எல்லா கதவும் மூடிடுங்க, ஏன்னா இவங்க எந்திரிச்சு வெளில ஓடிடுறாங்க. ஒளிக 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 டிவிக்கு ஒளிக டிவிக்கு ஒளிக கற்றுன்னு ஓடிடுறாங்க. டிஎம்கே சரி ஃபர்ஸ்ட் நாள் ஏடிஎம்கே ஓன, ரெண்டாவது நாள் டிஎம்கே ஓன. ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டாவது ஓட்டாங்க, இவங்க தொல்லை தாங்கலை. ஸோ அதனால் வந்துட்டு கதவை மூடுங்க அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி
ஜோக்காக சொல்லியிருந்தாரு. அது ஜோக்கு இல்லை, அதான் உண்மை. ஏன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் காது கொடுத்து கேட்கணும், அப்போ தான் ரிப்ளை பண்ண முடியும். ஓடி போய் வெளில உட்காந்துட்டு கார் ஏறி வீட்டுக்கு வந்து உட்காந்து ஏசி போட்டு பாப்பா ஆடான்னு பாப்பா பேன் பார்த்தோன்னே இருக்கு பல கோடி ரூபா காசு வச்சுருக்கான் ஏடிஎம்கே டிஎம்கே. இவங்க எங்கேருந்து மக்கள் சேவை பண்ண போகிறாங்க? இன்னமும் மக்கள் சேவை எவனுமே ஆரம்பிக்கலை. விஜயண்ணா மட்டும்தான் டிவிக்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. விஜயண்ணா ஹாஸ்பிட்டல் போகிறாரு, செக் பண்ணுறாரு, நல்ல திட்டங்கள் பிளான் பண்ணுறாரு, எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, என்ன செய்யணும் மக்களுக்கு, எப்படி பண்ணணும், எதை பண்ணணும்னு சொல்லிட்டு மேற்கொண்டு 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 மக்கள் பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. டைமிங்கே இல்லை விஜயண்ணாக்கு, டைமிங்கே கிடையாது. இந்த டைம் தான் வேலை பார்ப்பேன், இந்த டைம் எனி டைம் வேலை பார்க்குறாரு. இப்போ எவ்வளோ நேரம் தூங்குறாருன்னு கூட தெரியல. ஷூட்டிங் டயத்தில் நிறைய நாள் தூங்கியிருப்பார் போல. ஆனால் இப்போ எவ்வளோ நேரம் தூங்குறாருங்களே நம்ம சொல்லுவோம். எனி டைம் நான் மக்கள் பணி தான் செய்ய போகிறோம், மக்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன், மக்கள் பணி தான் என்னோட வேலையை நம்ம இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ டிவிக்கு தான் ஓரளவுக்கு மொத்தமாக வேலை பார்த்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரமேஷ் பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ரமேஷ் பண்ணது அந்த பஞ்சாமிர்த மண்டலில் கோவிலில் பண்ணால் நல்ல விஷயமா இருக்கும், பல கோடி லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ கோர்ட்டே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ஐ மீன் சக்ஸஸ், நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அவார்டு கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நல்ல விஷயம், இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த பக்கம் பிரபு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கனிமவளத்துறை அமைச்சர் அவரோட ஒர்க்கை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கீர்த்தனா, ஸோ அவங்க வந்து கேலி கிண்டலுக்கு உண்டானாலும் அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும் மக்களுக்கு செய்யணும் அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுட்டாங்க. அதில் ஒன்று நேற்று சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அந்த அடிடாஸ் ஷூ கம்பெனியோட அடிக்கல் நாட்டு விழா. அவ்வளோ பேர் 13,000 பேர் 14,000 பேர் 13 டு 15,000 பேர் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நேர்முக மறைமுக வேலை எல்லாம் வேலை செய்யும். ஸோ அந்த சுற்று வட்டார கிராமமே பொழைக்கும் கரூரில் இருக்கிற. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நிர்மல்குமார் அவரோட ஈபி மற்ற துறையெல்லாம் வந்து பக்காவாக கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்க சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அருண் ஆகட்டும், சுகாதாரத்துறை அமைச்சர், இல்லை உணவுத்துறை அமைச்சர் ஆகட்டும், ஸோ எல்லாமே அவங்கவுங்க வேலையை இறங்கி என்ன பண்ணணுமோ அந்தந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குதிரை பேரம் ஐ மீன் தாவேக்கா அரசு கவிழ்க்கிற சூழ்ச்சிலையும் வந்து டிஎம்கே வந்து அவுட்டு மீன்ஸ் ஒவ்வொருத்தனா சிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி சிக்கிறான்னா அவனை சின்ன பெண்ணும் ஆகிடுவாங்க கவர்மெண்ட், தமிழக அரசு, போலீஸ். ஸோ அவன் ஒன்றும் சிக்காம தான் உட்காந்து திருட்டு பையன் ஓடி ஒளிஞ்சு எத்தனை நாளைக்கு மறைஞ்சிருக்க போகிறான். எவ்வளோ வேலையும் தூக்கி ஜெயிலில் போகிறது கன்ஃபார்ம், பாலாஜி தூக்கி ஜெயிலில் போகிறதும் கன்ஃபார்ம். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு ஊழல்வாதிகளாக கண்டிப்பாக டிஎம்கேலேருந்து ஃபில்டர் பண்ணி உள்ள தூக்கி போட தான் போகிறாங்க. மேபி ஒருவேளை ஸ்டாலின் ஊழல் பண்ணியிருந்தாருன்னா அவர் வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் இல்லை, உதயநிதி ஸ்டாலினே வந்து வச்சு செய்வாங்க. அது எப்போன்னு தெரில, அதுவும் வெயிட்டிங் தான். அவர் ஏதாவது ஊழல் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக. அந்த ஊழலுக்கும் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் ஃபார் வெயிட்டிங். ஸோ எல்லாமே வந்து சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னவே. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து டிஎம்கே வந்து மொக்க வாங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ அந்த பக்கம் திருப்பணுமா ஏடிஎம்கேல வந்துட்டு யாரெல்லாம் ஊழல் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம் அவங்களுக்கு உள்ள வைக்கிறது கண்டிப்பாக முடிவு தான். பட் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன சிக்கல்னு ஏடிஎம்கேலுக்கு கொஞ்சம் ஊழல்வாதியாக எல்லாருமே வந்துட்டு டிவிக்களை ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது விஜயனை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்ன்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் பேச நெகட்டிவ்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஏடிஎம்கேல இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக பழைய ஆட்களாக வந்துட்டு விஜயபாஸ்கர்ன்ற பேர் 2 பேர் ஆகட்டும், மற்ற 5 எம்எல்ஏ ஆகட்டும், யாராக இருந்தாலுமே சரி, ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எல்லாமே ஒரே ஊழல்வாதிகள் தான். முன்னால் இருந்த எம்ஜிஆர் எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அமைச்சர்கள் ஆகட்டும் எல்லாருமே கூட்டு கலவாணிங்க தான். கொள்ளடி இதில் நம்பர் 1 கூட்டு கலவாணிங்க டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. அதில் ஃபர்ஸ்ட்ல இருக்குது டிஎம்கே, 2வது ஏடிஎம்கே. நீ அடித்தா நான் அடிப்பேன், நான் அடித்தா நீ அடிப்பேன். கோடி கொள்ளடிக்கிறதுல நம்பர் 1. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் வந்து விஜயன் எப்படி டீல் பண்ணி ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்களை தூக்கி எப்போ ஜெயிலில் உள்ள போட்டு அவங்களோட சொத்துலாம் பிடிங்க அரசாங்கத்துக்கு வச்சாங்கன்னா நல்ல விஷயம். ஸோ ஆக மொத்தத்தில் டிஎம்கே ஃப்ளாட்டு, ஏடிஎம்கேவும் ஃப்ளாட்டு, அவுட்டு. விஜயண்ணா மட்டும்தான் இப்போ டாப்பில் இருக்காரு. தொடரட்டும். ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும். ஊழல்வாதிகளுக்கு எதிராக தமிழக அரசியல் கண்டிப்பாக செயல்படும். போலீஸ்க்கு உள்ள போடுவாங்க. ஸோ விஜயண்ணா களை எடுப்பார்னு நினைக்கிறேன். களை எடுத்து மக்கள் என்ற பெயரை சிறப்பாக காப்பாற்றட்டும். விஜயன் ஆட்சி தொடரட்டும்.